ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளாக் ஃப்ரூட் பயிலங்கட சேனல். இந்த வீடியோவில் நான் டோஜோ பெல்ட்டு இன்னொரு 3 கலெக்ட் பண்ண போகிறேன் கைஸ். நான் போன இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஆல்ரெடி 3 பெல்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் கீழே லிங்க் போடுறேன். இப்போ அடுத்த பெல்ட் க்ரீன் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், க்ரீன் பெல்ட்டு. இதுக்கு கொஸ்டின் அதுனா நம்ம ஈவெண்ட் போனோம். அதில் போய்ட்டு டேஞ்சர் லெவல் 4 இல்லைனா 5ல் 5 நிமிஷம் நம்ம சர்வே ஆகணும் கைஸ். அப்போ தான் அந்த கொஸ்டின் முடியும். இப்போ நாங்கள் டிக்கி அவுட் போஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே 5 நிமிஷம் சர்வே வரதுல காட்ட முடியாது. ஏன்னா ரொம்ப இதாகும். அப்புறமா லைக் பண்ணாத பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்புறமா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், நாங்கள் கிளம்பியாச்சு. ஈவெண்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஃபுல்லாலாம் என்னால் எடுக்க முடியாது. நான் கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனோடனே வேணால் நான் எடுக்கிறேன். இப்போ நான் அப்படியே போயிட்டு சர்வே ஆகிறோமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். நான் வீடியோ கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு சேலஞ்சு முடிச்சாச்சு. இப்போ போய்ட்டு நம்ம பெல்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ கிளைம் பண்ண வேண்டியதுனாலும் க்ரீன் பெல்ட். ஓகே, கிளைம் கொடுத்தாச்சு. சூப்பர் கைஸ். அடுத்த 4வது பெல்ட் எடுத்தாச்சு. இப்போ 5வது பெல்ட் ப்ளூ பெல்ட்டு. இதுக்குன்னா கொஸ்டின் தெரியல. யாருன்னா ஒருத்தர் ஃப்ரூட் ரோல் போட்டு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். இது வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ அவர் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதான் இப்போ ஃப்ரூட் ரோல் போடுறதுக்கு. அதனால் இப்போ அவர் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். நான் ஃப்ரூட் ரோல் போடும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அவர் காசு சேர்ந்துருச்சான். இப்போ அவர் ரோல் போட்டு கொடுத்தோடனே நம்ம அதை வாங்கிட்டு மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்துடணும் கைஸ். நான் நல்ல ஃப்ரூட்டாக தான் நானே வச்சுப்பேன். இப்போ என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. V4 போட்டால் எப்படியாவது கைஸ் நானும் எடுக்க போகிறேன். ஏஞ்சல் V4 தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, என்ன கிடச்சிருக்கு? என்னது அது? ஸ்பைக்கா? கோஸ்ட் ஃப்ரூட்டு கைஸ். சூப்பர். இப்போ அவர்கிட்ட திரும்பி கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நம்மளுக்கு கொஸ்ட்டு முடிஞ்சிடும். இப்போ வாங்க அப்படியே நம்ம ஹைட்ரா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். அப்படியே ஹைட்ரா போயிடலாம் கைஸ். அப்புறமா லைக் பண்ணாத பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க கைஸ். இன்னும் நம்ம 700 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா கிவ்வேவும் தருவேன் நான் 700 சப்ஸ்கிரைபருக்கு. இப்போ வாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேலே போயிடலாம். இப்போ அடுத்த பெல்ட் கொஸ்டின்னு தெரில. நான் போய் பார்க்கணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் போய்ட்டு முதல்ல அதை கிளைம் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ கிளைம் பண்ணிடலாம். ப்ளூ பெல்ட்டு. ஓகே, கிளைம் வந்துடுச்சு பாருங்கள். சூப்பர். இப்போ அடுத்த கொஸ்ட்டு என்னதுன்னா அந்த 3 எலிட் பைரட்டை நீங்கள் கில் பண்ணணும். இப்போ அந்த காஸ்டல் அந்த சீல ஒருத்தர் கொஸ்ட்டு கொடுப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் பேசி 3 பேர் கில் பண்ணோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இதோ பாருங்க, ஃப்ளோட்டிங் டைட்டில் இருக்கானா. இப்போ நான் அங்கே போய்ட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோ தான் இருக்கான் அவன். இதேமாரி நம்ம 3 பேர் கில் பண்ணோம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஆளை கில் பண்ணியாச்சு. நான் 2வது ஆளை இது பண்ணிட்டு அப்புறமா வேணால் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போய்ட்டு கொஸ்டின் எடுத்துகிட்ருக்கதெல்லாம் இது பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், 2வதுமே நம்ம இப்போ முடிக்க போகிறோம். 2வது கொஸ்டின் எடுத்தாச்சு. அதே ஃப்ளோட்டிங் டைட்டில் தான் இருக்குது. ஓகே கைஸ், 2வது ஆள் இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ நான் இவனை கில் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இவனே கில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் தான். அதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இவன் தான் கைஸ். நான் அந்த கொஸ்ட் எடுக்கிறத காட்டல, இங்கே தான் இருக்கான். இப்போ இவனே கில் பண்ணிட்டேன். அதுதான் கைஸ், நம்மளுக்கு கொஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த 3 பெல்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ கிளைம் காட்டோன்னு நினைக்கிறேன். 3 பேர் கரெக்டாக தான் கொன்னேன். ஒருத்தனை மட்டும் கொஸ்ட்டு இல்லாமல் கொண்டுட்டேன். அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், போயிடலாம். இங்கே போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. ஹைட்ரா. ஓகே, பரவாயில்ல. இங்கே போர்ட்டல்லேருந்து பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் வைப்பானுங்க. ஓகே கைஸ், இப்போ போயிடலாம். ஓகே, லாஸ்ட்டு பெல்ட்டு. இது ப்ளூ பெல்ட்டா என்னது? பர்பிள் பெல்ட்டு கைஸ். பர்பிள் பெல்ட்டை வாங்கியாச்சு. இப்போ அடுத்த பெல்ட்டுக்கு நம்ம இன்னும் ஒரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறமா ட்ராகன் டேலண்ட் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சமாக போடுறேன் கைஸ். அப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அடுத்தது நான் மேரேஜ் தான் தெரியலன்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் இருக்கிறதுனால என்னால் மேரேஜ் கண்டுபிடிக்க முடியல. வேறு சனி ஞாயிறு வேணால் நான் பார்க்குறேன் கைஸ் மேரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லாததுனால தான் என்னால் அது போட முடியல. நான் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ் கண்டுபிடிச்சிட்றேன் கைஸ். அப்புறம் ப்ளூ கீர் எடுத்து
அதுக்கு தனி வீடியோ, அப்புறமா வந்து V4 எடுக்கிறதுக்கு தனி வீடியோலாம் நான் போட்டுடுறேன். இப்போ ஒரு ஃப்ரூட் ரோல் போட்டிருக்காங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், சூப்பர். ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டுக்கு வச்சுருக்கு. சூப்பர் ஃப்ரூட் தான் இதுவும். இப்போ இதை வச்சுக்கலாம். அப்புறமா லைக் பண்ணாத பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கிவ்வே வந்து 700 சப்ஸ்கிரைபர் அப்போ, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஸ்கார்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். பாய் கைஸ்.